ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் மஹேந்திரா பொலேரோ கூட இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் மஹேந்திரா பொலேரோ நியோவுடைய பேஸ் லெவல் N4 வேரியன்ட் வந்து ரிவ்யூ கொண்டு வந்தோம், சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோவுக்கும் பேஸ் வேரியன்ட் B4ன்னு ஒன்று இருக்கு. இதனால நம்ம வந்து அந்த வேரியண்ட்டை கண்ணிலேயே பார்க்கல. ஓகே, இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மஹேந்திரா பொலேரோவுடைய B4 வேரியன்ட். B4ங்கிறது பேஸ் லெவல் வேரியண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த வண்டியோட எக்ஷோரூம் பிரைசிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 7.99 லேக்ஸ் எக்ஷோரூம். 7,99,000க்கு உங்களுக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் டர்போ டீசல் 7 சீட் காம்பேக்ட் டீசல் எஸ்யூவி கிடைக்குதா? பார்க்கணும் இல்லையா என்ன இருக்குன்னு ஃபீச்சர்ஸ்னு. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த 7.99 லேக்ஸ் வேரியண்ட்டுங்கிறது இது எக்ஷோரூம் பிரைசிங்க. ஓகே, இதனுடைய ஆன் ரோட் பிரைசிங் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ அண்டர் 10 லேக் ருபி ப்ரைஸில் இப்படி ஒரு டீசல் ரகடான காம்பேக்ட் எஸ்யூவி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக பல பேர் விரும்பி பார்க்கணும்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் அது வாங்குறதுக்கு ஒர்த்தா அதை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது ப்ராக்டிக்கலாக இருக்குமாங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மஹேந்திரா பொலேரோ ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனோடைய B4 பேஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹேந்திரா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ரெகுலரா கான்டென்ட் போட்டுட்டு தான் இருக்கும். அவசியம் அதுலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ மஹேந்திரா பொலேரோ ஃபேஸ் லிஃப்டோடைய B4 வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மஹேந்திரா பொலேரோடைய B4 பேஸ் வேரியன்ட் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசியே ஆகணும் இல்லையா? ஸோ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலேரோ அப்படின்னு எடுத்தாலே ஒரே ஒரு என்ஜின் தான் வருதுங்க. 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் எம்ஹாக் டர்போ டீசல் என்ஜின். ஆனால் இந்த என்ஜின் வந்து பொலேரோ நியோவில் இருந்தாலுமே பொலேரோ நியோவில் இதை விட பவர் அதிகமாக கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 பிஹெச்பி மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 210 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க என்ஜினை பற்றி. ஹைவேஸில் போனீங்கன்னா அதிகபட்ச மைலேஜ் அப்படின்னு கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறது ஒரு பொறுமையாக ஓட்டிங்கன்னா 18 வரைக்கும் வரலாம். ஊருக்குள்ள ஒரு 12 அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க ஓனர்ஸ். ஸோ தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. உங்களுடைய மைலேஜ் என்ன ஃபிகர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க, நீங்கள் பொலேரோ ஓனராக இருந்தீங்கன்னா. ஓகே, ரைட். இப்போ இந்த B4 வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரண்ட் தாங்க மாறி இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த ஸ்கார்பியோ என் மாதிரி இந்த ஸ்லாட் டைப் கிரில் உங்களால் பார்க்க முடியும். புது அப்டேட்டட் டிசைன் கிரில் உங்களால் பார்க்க முடியும். இது பார்க்கறது நல்லா இருக்கு. மஹேந்திராவுடைய புது அப்டேட்டட் லோகோ அதுவும் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஹெட்லாம்ப்ஸ்ல எந்த வகையிலுமே சேஞ்ச் இல்லை. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் கிளியர் லென்ஸ் நல்ல ஒரு ஓரளவுக்கு வித்தியாசமான டிசைனில் வரக்கூடிய டீட்டெயில்டு ஹெட்லாம்ப்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்ல இல்லை. B6 ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்குது. இருந்தாலும் அக்சசரிஸில் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில இந்த காம்பேக்ட் எஸ்யூவி மட்டும் இல்லை, இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கேட்டகரியிலேயே பொலேரோ மட்டும்தாங்க ஒரே வண்டி ப்ராப்பர் மெட்டல் பம்பர்ஸ் கொடுக்குற ஒரே வண்டி. ஓகே, அது வந்து இதனுடைய ரக்கட் அடையாளத்தை காட்டுது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல ரூரல் யூசர்ஸ் எல்லாமே பொலேரோ விரும்பி வாங்குறாங்க. ஸோ எங்கே இடித்தாலுமே என்ன பண்ணாலுமே தாங்கும். ரஃபாக எந்த காட்டுக்குள்ளே விட்டு அடித்தாலுமே நல்லாவே தாங்கும். அந்த ஒரு தைரியம் தான் பொலேரோவை பொறுத்தவரை. அதுதான் பிராண்ட் இமேஜ் ஆகியிருக்கு பொலேரோவை பொறுத்தவரை, சரியா? நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிபிக்கலான ஒரு sub 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி. ரோட்ல இது பார்க்கறதுக்கு என்னதான் பெருசாக இருந்தாலும் இதுவும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தான். 4 மீட்டருக்கு உள்ளதான் வருது லென்த். பட் இருந்தாலுமே இது ஒரு ரியர் வீல் டிரைவ் காம்பேக்ட் எஸ்யூவி, டீசல் என்ஜினோட வரக்கூடிய காம்பேக்ட் எஸ்யூவின்னு இருக்கும்போது ரகடா பல யூசர்ஸுக்கு நல்லாவே செட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தென் இங்கே சைடில் வேறு என்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே B6 ஆப்ஷன் B8 எல்லாம் பார்த்தோம். B8ல் அலாய் வீல்ஸே கொடுத்தாங்க. B6 வேரியண்ட்லேருந்து வீல் கவர்ஸும் வரும். ஆனால் இந்த B4 வேரியண்ட்டில் வீல் கவர்ஸ் கிடையாது. ஸோ நார்மலான 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. பார்க்குறதுக்கு பேசிக்காக இருக்குது. வெறும் ட்ரம் அப்படியே சில்வராகவே வச்சுருக்காங்க. பெயிண்ட் கூட பண்ணல. டயர்ஸ் ஆனால் நல்லா பெரிய பலூன் டைப் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரகடாக தாங்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வருது வித் ஷாக் அப்சார்பர். ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே தவிர ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டான வண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வண்டியில் கொஞ்சம் ரைட் குவாலிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னார் வேலு சார். பட் எனிவே அந்தளவுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை பொலேரோ அப்படிங்கிற கேட்டகரியில். அது தெரிஞ்ச விஷயம் தான். தென் சைட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த பாடி ஸ்டிக்கரிங் அதில் மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக பிளெயினான ஒரு லுக்கு தான் இருக்குது.
ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் சைட்ஸில் வந்துடுது. வண்டி நல்ல ஹைட்டுங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தேவை அவசியம் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வேணும். நார்மலாக அக்சசரிஸில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பொலேரோ பேஸ் வேரியண்ட்டில் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்தே வருது. இது ஒரு ஹைலைட், இது வந்து மஸ்ட் ஹேவ். ஓகே, சூப்பர். தென் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் ஆஸ் யூஷுவல் பொலேரோடைய லுக் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இன்னும் கூட அதே மாதிரி தான் இருக்குது, எந்த வகையிலுமே மாற்றம்ங்கிறதே இல்லை. பரவாயில்ல, என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் பொலேரோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டட் ஒரு ஸ்பேர் வீல் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நைஸ். ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் எல்லாம் இல்லை. ரியர் வைப்பருங்கிறது B6 ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. B4ல் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ரியரில் ஏறுறவங்களுக்கு இங்கே ஃபுட் ஸ்டெப் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வருது. ஸோ இதுலேயும் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ரியரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் பம்பரில் உங்களால் பார்க்க முடியும். பேக் பம்பருமே மெட்டலா பார்த்துருவோமா? இல்லை, பேக் பம்பர் வந்து ஃபைபர், ஃப்ரண்ட் பம்பர் மட்டும்தான் வந்து மெட்டலில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நல்லா தாங்குங்க வண்டி ஓவரால். சரியா, அப்படியே பின்னாடி வந்தாச்சு. ரியர் சீட்டும் பார்த்துருவோமா? ஸோ ஆஸ் யூஷுவல் பொலேரோ அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு வந்து 7 சீட்டர் தான், அதாவது 5 சீட்ஸ் ப்ளஸ் ரியரில் 2 சைடு சீட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஃபுல் டைம் யூஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் என்றைக்குமே. காரணம், இது வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் இல்லை, மேலும் இங்கே சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஒன்றுமே கிடையாது, சீட் பெல்ட் கூட இல்லை. அப்படின்னு இருக்கும்போது இது டெம்பரரி யூஸுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் இந்த சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபேப்ரிக் அப்போல்சரி கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, இட் இஸ் ஓகே. ஆனால் சேஃப்டி எதுவுமே இல்லைங்கிறது தான் ஒரே ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் இருந்தாலும் டெம்பரரி யூஸுக்கு குழந்தைங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. சரியா, அப்படி உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வேணுமா, இந்த 3rd row சீட்ஸை ஈஸியாக நீங்கள் எப்படி மடக்கி தொங்க போட்டுடலாம். தொங்க போட்டிங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸே கிடைக்கும். அப்படி இந்த ஸ்பேஸை நீங்கள் லிபரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 350 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ரூஃப் வரைக்குமே நீங்கள் வந்து லக்கேஜ் அடுக்கிக்கலாம். எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. லக்கேஜ் லோடு ஏற்றுறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்ஷன். ஓகே, ஜாக்கு இங்கே இருக்குது. ஓகே, டூல் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் ட்ரையாங்கிளோடய சேர்ந்து வந்துடுது. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ரியர் ஏரியாவுடைய டீட்டெயில்ஸ். இப்போது வாங்க நம்ம கேபினுக்கு உள்ள டிரைவருடைய ஏரியாவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், வாங்க இந்த பொலேரோ B4 கேபின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா இது ரிமோட் லாக்கிங் இல்லை, ஃப்ளிப் கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 2 சாவியுமே ரிமோட் லாக்கிங் கிடையாது. இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சரியா, ஏன்னா பொலேரோ நியோ ஓகே வந்து இல்லை அப்படின்னு இருக்கும்போது பொலேரோவில் எதிர்பார்க்க முடியாது. மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் இருக்கா, அதை டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரியர் டோர் திறக்க முடியும். ஓகே, ரைட். இப்போ நான் இந்த டிரைவர் டோரை லாக் பண்ணுறேன். ஓகே, லாக் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். லாக் ஆகிருச்சு, ஆனால் ரியர் டோர் இல்லை. ஸோ பொலேரோவை பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங்கும் கிடையாது, ரிமோட் லாக்கிங்கும் கிடையாது. ஸோ நீங்கள் தான் முழுக்க ரிமோட் லாக்கிங், சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் ஓகே தாங்க. இந்த வண்டி இந்த கேட்டகரியில் இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இருக்க போகிறதில்ல, பேசிக்கான பர்பஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே பார்த்துலாம் மீதி ஃபீச்சர்ஸ். ஸோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரிங்க. ஏன்னா பொலேரோ நியோவில் நம்ம பார்த்தோம் ரெக்ஸின் சீட் தான் கொடுத்தாங்க. அந்த சீட் இதை விட பெருசாக இருந்தாலுமே அது ரெக்ஸின் சீட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஆனால் பொலேரோவில் அப்படி இல்லை, கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது கிரே கலரில் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க, டீசெண்டான குவாலிட்டியில். ஸோ பரவாயில்லையே அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். சரியா, 2 ஹெட்ரெஸ்ட்டுமே ப்ராப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பெரிய ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் சேஃப்டியில் கன்சர்ன் இல்லை. உள்ளே ஏறுறதுக்கு வசதியாக ஃபுட் ஸ்டெப்பும் இருக்குங்கும்போது வசதியாக உள்ளே ஏறிக்கலாம். ஏன்னா வண்டி நார்மலாகவே ஹைட்டுங்க. இப்படி எடுத்து இப்படி காலை மேலே வைக்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஃபுட் ஸ்டெப் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஓகே, உள்ளே ஏறி விட்டோம். ஸோ உள்ளே ஏறி பார்த்தோம்னா இதுதான் டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ. என்னையா இது வேற கலரில் இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். கரெக்டு தான், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கிற B6 ஆப்ஷன் வேரியன்ட்ஸில் எல்லாமே இந்த ஒரு டேன் பேஜ் கலர் இன்டீரியர் தான் பார்த்தோம். இதில் வந்து கிரே கலர் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க லைட் கிரே ஃபினிஷில் இன்டீரியர் இருக்குது, டார்க் கிரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டான இன்டீரியர் கலர் தீம் உங்களால் பார்க்க முடியும் B4 பேஸ் வேரியண்ட்டில். ஸ்டேரிங் வீல் சேம் தான், ஆனாலும் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கிடையாது. காரணம் இதில் ஆடியோ சிஸ்டமே இல்லை. நம்ம B6 வேரியண்ட்லேருந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டமே பார்த்தோம், இதில் வந்து சிஸ்டமே இல்லை B4ல், தெரிஞ்ச விஷயம்தான். ஏசின்னு பார்த்தாலுமே இதுவுமே ஒரு பேசிக்கான ஏசி கன்சோல் தான். இதில் உங்களுக்கு
இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீடைரக்ஷன் அந்த ஃப்ளோ வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி மோடு கண்ட்ரோலருமே கிடையாது. நார்மலாக ஏசி ஆன், ஏசி ஆஃப், ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலு அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் டிமிஸ்டர் அவ்வளோதான் இருக்குங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒரு பேசிக்கான ஏசி. சரி, இன்னைக்கு கொஞ்சம் உப்புசமாக இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆஸ் யூஷுவல் சாவி போட்டு ஸ்டார்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே வியக்க வைக்குது. காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே கொடுக்குறாங்க. மேலே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட் டயர் வந்து கொஞ்சம் லோ ப்ரெஷரில் இருக்காட்டிருக்கு, அதையும் முதற்கொண்டு காட்டுது இது. ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பேஸ் வேரியண்ட்டில் பொலேரோவில் இந்த ப்ரைஸில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. நார்மலாகவே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஸ்டேரிங்க்கு நேராக இல்லை, கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி தான் இருக்குது. அது எல்லா வேரியண்ட்லேயும் சேம் தான். பட் டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் ரீதியாக வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? மேலே ட்ரிப் மீட்டர் இருக்குது, மைலேஜ் மீட்டர்லாம் இல்லை, ஸ்டில் ஓகே தாங்க. சரியா, ரைட். தென் டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறது பாட்டில் ஹோல்டர் கன்சோல். நம்ம B6 வேரியண்ட்லேருந்து பாட்டில் ஹோல்டருக்கு தனியாக ஒரு கன்சோலும் கொடுத்துருப்பாங்க. B4ல் கிடையவே கிடையாது. நீங்கள் தண்ணியே குடிக்க வேணாம் அப்படின்னு தான் வச்சுட்டாங்க போல். ஸோ அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆட் ஆகியிருக்கிறது இந்த சுத்திர டோர், இது விண்டோ கண்ட்ரோல், பவர் விண்டோஸ் இந்த பேசிக் வேரியண்ட்டில் இல்லை. நார்மலாக B6 வேரியண்ட்லேருந்து இந்த இடத்துல பவர் விண்டோக்கான பட்டன்ஸ் வரும். அது இந்த B4ல் இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்திர விண்டோஸ் வந்தாச்சு. பரவாயில்லைங்க, இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு இது ஓகே அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ஆம்ரெஸ்ட் இருந்தாலும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க கை வச்சுக்கிறதுக்கு. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஒரு பேசிக்கான டோர், அவ்வளவுதான். ஓகே, வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வென்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடுது. டிரைவருக்கு தனி ஏர் பேக், கோ டிரைவருக்கு தனி ஏர் பேக் அப்படின்னு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது பெரிய அளவில் சேஃப்டி ரேட்டிங்லாம் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாதுங்க. ஏன்னா பொலேரோ தான், காலகாலமாக பொலேரோவாக தான் இருந்திருக்கு. ஓகே, தென் இங்கே ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் ஹெட்லாம்ப் லெவலில் ஸ்க்ரோலர் இருக்குது. அண்ட் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சராக ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் டீசல் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் க்ளவ் பாக்ஸ். ஓகே, க்ளவ் பாக்ஸு டீசெண்டான சைஸ். ஓகே, ரொம்ப சின்ன சைஸ் தான், பட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ரைட், சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன சொல்லட்டுங்களா, பொலேரோ நியோவில் பேஸ் வேரியண்ட்டில் டே நைட் மிரர் இல்லை. இந்த கண்ட்ரோல் இந்த லீவரே, இந்த நாபே இருக்காது. பேசிக்கான ஏர் வேரியன்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பொலேரோவில் பேஸ் வேரியண்ட்டில் இந்த டே நைட் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். ஆனால் நோ சர்ப்ரைஸ், பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால வேனிட்டி மிரரே இல்லை, கோ டிரைவர் சைடில் மிரரே கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆகிருச்சு. தென் மஞ்சள் பல்பு கேபின்லாம் சென்டர்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய டைப் தான், பட் ஓகே. ஸோ இதெல்லாம் தாங்க இருக்குங்க ஃப்ரண்ட்டில். வேறு ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜுக்கு ஆப்ஷன்ஸ்னு இங்கே சென்டர் கன்சோலில் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே 2 இருக்குது. ஸோ 2 பேருக்கு 2 பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக் லீவர், இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கன்சோல், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. பெரிய லெவலில் எந்த மாற்றமும் இல்லை. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இதுவும் 12 வோல்ட் சாக்கெட்டும் இல்லைங்க, அதுதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே நார்மலாக 12 வோல்ட் வரும் இல்லை, அதுவுமே இல்லை, டம்மி ஆக்கி விட்டார்கள். என்னன்னே புரியல. தென் பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பெடல்ஸ் ரப்பர் லைனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் லெஃப்ட் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, தெரிஞ்ச விஷயமா இருக்குது. கிளச் பெடல் ரொம்பவே மேலே இருக்குது, இப்படி இருக்குது, கால் நான் இப்படி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, அதே ஆக்சிலேட்டர் பெடல் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ எர்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் இல்லை. அதே மாதிரி ஸ்டீரிங் வீல் வந்து ரொம்ப மேல் நோக்கி இருக்குது, கொஞ்சம் லாரி மாதிரி ஒரு டிரைவிங் பொசிஷன் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் ரகடாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. சரியா, இப்போ பேக் சீட் பார்ப்போமா. மஹிந்திரா பொலேரோ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தாங்க. ஆனால் வந்து இது செம்ம ஹைட்டான வண்டி அப்படின்னு இருக்கும்போது உள்ளே ஏறுறதுக்கு கண்டிப்பாக ஃபுட் ஸ்டெப் தேவை. பரவாயில்ல, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே ஏறி உட்காந்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ்லாம் இல்லை, பட் டீசெண்டாக இருக்குது. எனக்கு பின்னாடி என்னால் ஓரளவுக்கு உட்கார முடியுது, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்லாம் பார்த்தோம், மிட் வேரியண்ட்லேருந்தே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரியரில் 2 ஹெட்ரெஸ்டாவது கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த N4 வேரியண்ட்டில் ஹெட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ பேக் சீட் வந்து மொட்டையாக அப்படியே ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் பஸ் சீட் மாதிரி தான் இருக்குது. ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்துருக்காங்க, அந்த வகையில் ஓகே. ஆனால் ஹெட்ரெஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு சின்ன சைஸ் இந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா மாருதி, அந்த மாதிரியாவது கொடுத்துருந்துருக்கலாம். அதே ஏன் மொத்தமாகவே ஸ்கிப் பண்ணிட்டாங்கிறது தான் எனக்கு எக்ஸாக்ட்லி புரியவே இல்லை. ஆனால் அது இல்லைனாலுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன வகையில் ஒரு காம்ப்ரமைஸுங்கிறது எனக்கு புரியல. ஆம்ரெஸ்ட் இருக்குது லக்ஸரிக்கு, ஆனால் பேசிக்கான விஷயம் ஹெட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ இந்த வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் மஹிந்திரா. பொலேரோ வந்து இப்போது
ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அர்பன், செமி அர்பன் அப்படின்னு எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில இது ஒரு ரக்கடான ஒரு எஸ்யூவிங்கிறதுனால தான் பல பேர் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபேமிலியோடையும் டிராவல் பண்ணக்கூடும். அந்த டைம்ல ஹெட்ரெஸ்ட் இல்லாதப்போ கொஞ்சம் சேஃப்டியில கன்சர்ன் இருக்கு. ஸோ அதை மட்டும் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்லையா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. கூடவே சேஃப்டின்னு பார்க்கும்போது ரியர்ல உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து அனுமார் வால் மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் சீட் பெல்ட் தான். இது ரிட்ராக்டபிள், அந்த இழுத்து விட்டா போற சீட் பெல்ட் கிடையாது. ஸோ இந்த வகையிலுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை சேஃப்டி ரீதியாக. ஆனால் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் சீட்ஸ் வந்து பரவாயில்லையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தை சப்போர்ட் நல்லா இருக்கு, கேபினுடைய அகலமும் நல்லா இருக்குன்னு இருக்கும்போது 3 பேர் இங்கே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். பெரிய குறை அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வண்டியில. ஓகே, ஆனால் ரியர்ல லைட்டிங் இல்லை, கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, லைட்டிங் கொடுக்கல. தென் ரியர் டோர்னு பார்த்தாலுமே இங்கேயுமே உங்களுக்கு இந்த சுத்திர டைப் விண்டோ தான் வருது. இது நீங்க சுத்தி தான் ஆகணும். பட் பெரிய விண்டோஸாக தான் இருக்குன்னு இருக்கும்போது பெரிய கன்சர்ன் எதுவும் இல்லை. ஆம்ரெஸ்ட் ஆனால் கரெக்டாக கைக்கு வர மாதிரி இங்கே டோரில் நீட்டாக ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையுமே ஆம்ரெஸ்ட் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த B4 வேரியண்ட்ல பெருசா ஒன்றும் இல்லை. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு வரும்போது 2 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸ்க்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மற்றும் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அவ்வளவுதான் இருக்கு. ஓவரால் ஒரு பேசிக்கான ரகட் SUV அவ்வளவுதான் இந்த B4 வேரியண்டோட ஃபோக்கஸா இருக்கு. இப்போ இந்த B4 வேரியண்டோட விலை அண்ட் வேல்யூ பத்தி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஹிந்திரா பொலேரோ ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் B4 வேரியண்ட் இதோ. ஓகே, ஸோ இந்த வண்டியில ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா, பேசிக்கான ஒரு டர்போ டீசல் 7 சீட்டர் காம்பேக்ட் SUV வண்டி, அவ்வளவுதான். வேற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு ஒன்றும் பெருசாக இவங்க கொடுக்கவே இல்லை. எனக்கு பர்டிகுலர்லி ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். பேசிக் வேரியண்ட்ல டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் ஆம்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து ஷாக் ஆச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தாங்க. ஓகே, இப்போ ஃபேமிலியோட இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரியர் சீட்ஸில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்டே இல்லை. ஒரு சின்ன அந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் பஸ் சீட் மாதிரி அப்படியே மொட்டையாக விட்டுருக்காங்க, ஹெட்ரெஸ்டே இல்லாமல். ஆனால் சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. மேலும் ரியர் சீட்ஸில் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட்டாக கொடுக்கல, நார்மலாக தான் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ காம்ப்ரமைசஸ் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டி ஓரியன்டான ஒரு வண்டி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த வண்டியை. பட் இதனுடைய வேலை, இது வந்து ரகடான ஒரு யூஸபிளான ஒரு வண்டி. ஓகே, ரூரல் ஏரியாஸில் ஆஃப் ரோடு போகிறீங்க, இது காட்டுக்குள்ளே போகிறீங்க, தோட்டத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் தாங்கும். மேலும் ரகட் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் பம்பர்ஸ் தர்ற ஒரே வண்டி இதுதான். அதுவும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இப்படி ஒரு 7 சீட் கெப்பாசிட்டியோட டீசல் காம்பேக்ட் SUV, ரகடான காம்பேக்ட் SUV வேற எதுவுமே இல்லை. இதுக்கு காம்படிஷனே இல்லை. ஓகே, ஸோ இந்த பொலேரோடைய ஃபேஸ் லிஃப்ட் B4 பேஸ் வேரியன்ட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்க்கு இது வந்து ஒர்த்தா? அண்டர் 10 lakh rupeesல நீங்கள் ஒரு காம்பேக்ட் SUV பார்க்குறீங்க ரகடான யூசேஜுக்கு அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பொலேரோ நியோ N4 வேரியன்ட் எடுப்பீங்களா? அதே கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.